எரேமியா 24 அதிகாரம் 7 நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யார்? அவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர் என்பதை தெரிந்து கொள்ள நாம் கேட்ட இந்த வசனம் மிகவும் நமக்கு பயனுள்ளதாய் இருக்கிறது. எல்லாரும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். இன்றும் நாம் தேவனோடு பேச முடியுமா என்று சிந்திக்கிறார்கள். ஆதியிலே தேவன் ஆதாம், ஏவாள் ஆகியோரோடு பேசினார். அதற்கு பிறகு தேவன் மனித உருவெடுத்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் வாழ்ந்தார், அவர்களோடு இருந்தார். இன்று நம்மோடு தேவன் பேசுவாரா என்றால் நிச்சயம் அவர் நம்மோடு பேசுவார். அவர் நம்மோடு பேச வேண்டுமென்றால் மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். அவர் பரிசுத்தர். நம் பாவங்களை மன்னிக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகிற்கு அனுப்பினார். அவர் மனிதனாக உலகில் வந்து நம்முடைய பாவங்களை நீக்கும் ஜீவ பலியாக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றும் அவர் நம்மை பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவரிடத்தில் நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தால் அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்குவார். அப்பொழுது நம் இருதயம் அவர்தான் நம் இரட்சகர் என்று அறிந்து கொள்ளும். அப்படிப்பட்டவர்களை அவர் தம் ஜனமாக தெரிந்து கொள்ளுவார். பரிசுத்த ஆவியால் நம்மை நிரப்பி நம்மோடு தொடர்பு கொள்வார். அதற்கு பிறகு அவர் நம்மோடு தினமும் தொடர்பில் இருப்பார். நமக்கு சமாதானம் தந்து நம்மை சுகமாக கடைசி வரை வாழ வைப்பார். இன்றைய முழு இருதயத்தோடும் நீங்கள் இயேசுவை தேடினால் அவர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.